ரகசியம். குழந்தாய், கவலை வேண்டாம். இந்த பேரண்டத்தை காத்து நிற்கும் ஈஸ்வரன் உன் வேதனையை தீர்த்திடுவான். போன ஜென்மத்தில் உன் தந்தை செய்த பாவத்திற்கான தண்டனை காலம் விரைவில் முடியவிருக்கிறது. அகலிகைக்கு ராமபிரானின் பாதம் பட்டு சாப விமோச்சனம் கிடைத்தது போல போற்றதற்குரிய மகனான உன் பார்வைப்பட்டு அவருக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கவிருக்கிறது. கவலை வேண்டாம். உன் முன்ஜென்மத்து புண்ணிய பலனால் அவருக்கு இருளில் இருந்து வெளிச்சம் கிடைக்கவிருக்கிறது. பிரம்மை பிடித்த நிலையிலும் ஈசன் பெயரையை மூச்சாக உச்சரிக்கும் உன் தந்தையின் பக்தியும் பகைவனுக்கும் அருளும் போற்றுதலுக்குரிய உன் தாயின் உயர்ந்த பண்புகளும் இம்மாற்றத்திற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்த போதிலும் உன் புண்ணியத்தின் பலனாக உன்னால் உன் தந்தை உனக்கு கிடைக்கவிருக்கிறது. மகாலய அமாவாசை நடக்கின்ற இந்த காலத்தில் திங்கட்கிழமை அன்று அந்த மலைசிவன் கோவிலுக்கு உன் தாயுடன் சென்று சர்வேஸ்வரரை வணங்கு. உன் முகத்தில் உன் வீட்டில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் தலையெடுக்கும். கவலை வேண்டாம், நிம்மதியாய் உறங்கு. வாங்க மாமி. எங்க பத்து வீட்டுல இருந்து வரீங்களா? இந்த கோயிலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா ஈஸ்வரமூர்த்தி சார் என்ன போட்டிருக்காரு. நான் யூஸ்வலா கோயிலுக்கு வருவேன், பட் இப்போ அபிஷியலா வர வேண்டியதா இருக்கு. சரிங்க மாமி, வேற ஒண்ணும் இல்லையே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். என்ன விஷயம்? நாளைக்கு அந்த மலைசிவன் கோவிலுக்கு எங்க கூட வர முடியுமா நீங்க? பையனோட கனவுல அந்த சிவனடியார் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உன் கவலையெல்லாம் தீரும்னு சொல்லியிருக்கார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மாமி. ஏற்கனவே அந்த பெரியவர் சொன்னாருங்கிறதுக்காக தான் ஒரு தடவைக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டோம். அந்த இடிஞ்சு போன கோயிலுக்கு இன்னும் நாம எத்தனை தடவை போனாலும் எனக்கு என்னவோ ஒரு யூஸும் இல்லைன்னு தான் தோணுது. நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனா அதுவே நம்மளை முட்டாளாக்கிடக்கூடாது மாமி. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா மனசு கேட்க மாட்டேங்கிறது. பிள்ளையாண்டா ரொம்ப ஆசைப்படுறான். ஓ மாமி, இதை நீங்க என்ன கூப்பிடுறதுக்காக சொல்லல. அங்க போறது வெட்டி வேலைன்னு சொல்ல வரேன். எனக்கு புரியறது, ஆனா என் மனசுக்குள்ள என்னவோ அங்கே ஒரு விஷயம் இருக்கிறதா படுறது. ஏதோ அதுதான் காந்த மாதிரி நம்மளை திரும்ப திரும்ப இழுத்துட்டு இருக்கிறதா
எனக்கு தோன்றது. உங்களுக்காக, உங்க நம்பிக்கைக்காக நான் வரேன் மாமி. ரொம்ப நன்றி. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. டேய் நான் சொல்றேன் சுமாரா. இம்சை பண்றானே. வேணாண்டா. டேய் சொல்லிட்டே இருக்க. ஏய் பேஷண்ட் அடிக்க கூடாதுன்னு தெரியாது? இல்ல சார், நீங்க வந்து பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். 4 நாள் பிடிச்சி இவன் திமுறான் சார். இவன் 2 மணி நேரமா ஆஸ்பத்திரி சுத்தி சுத்தி என்னை விளையாட்டு காட்டிட்டு இருக்கான் சார். எனக்கு தெரியும் எல்லாம். நீ பவர் ஆன் பண்ண. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வை. சொல்லுங்க டாக்டர். இதோ வந்துடுறேன் டாக்டர். இது அப்படியே நீ மெயின்டைன் பண்ண, நான் வந்துடுறேன். சரிங்க சார். டேய் வேலையை காமிக்கிற நீ, உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. என்னை அலைய விடுற. என்னையே அலைய விட்டல நீ. என்னாச்சுண்ணே? என்னடா அவன் 2 மணி நேரமா ஆட்டம் அமைச்சிட்டு இருக்கான். சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கான்டா அவன். அடங்க மாட்டான்டா அவன். அதான் அவனுக்கு சாக்கு கொடுத்துருக்கேன். வாட் பாய்ஸ், வாட் பாய்ஸ். டேய் டாக்டர் கூப்பிடாரு, என்னன்னு போய் கேளு. இதெல்லாம் உனக்கு அடங்காதுடா. 3ஆவது ஸ்டேஜ் வைக்கிறேன் இரு. அண்ணா டாக்டர் உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஏய் ரா வரடா. எங்கயா போய் தொலைஞ்சீங்க? இல்ல டாக்டர், அது வந்து உன்னை யாரையா 3ஆவது ஸ்டேஜுக்கு வைக்க சொன்னது? என்ன வேலை பண்ணிருக்க பாரு. இல்ல டாக்டர், இந்நேரம் செத்து போயிருப்பாங்கய்யா. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காயா? இடியட். போய் ஸ்ட்ரக்சர் கொண்டு வாயா. எப்படி அவன் கையை பிடிச்சிருக்க முடியும்? டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கே. ஸ்ட்ரக்சர் என்னாச்சு?
வாட் பாய்ஸ்? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. என்னப்பா? அப்பா, நீங்க பாடின பாட்டு கேட்குறச்ச கோயிலுக்குள்ள அப்படியே சுவாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்குப்பா. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னப்பா? அந்த ஈஸ்வரன் இருக்கானே, இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே அவனோட தான். அவன் நிகழ்த்துற திருவிளையாடல்கள் அற்புதங்கள் இவையெல்லாம் அளவிட முடியாதது. அப்படிப்பட்ட அந்த இறைவன், அந்த சர்வேஸ்வரன், அந்த மகாதேவன், அந்த தலைவனை பாதார விந்தங்கள்ல சரணடைஞ்சா இந்த லோகமே க்ஷேமமா இருக்கும். அப்பா, இன்னொரு தடவை பாடுங்கப்பா. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. பாத்தியா, பெருசு தான். நீ என்ன கொடுத்தாலும் தங்கமாக மாற்றி கொடுத்துரும். டி நகரில் ஜுவல்லரி ஷாப் வச்சுன்னு உக்காந்து இருக்க வேண்டிய ஆள் சொக்காயை கட்டி குத்துப்பார், உடனே தங்கமாக்கிடும். சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச தங்கமா மாத்திர ரசவாத வித்த இவருக்கு தெரியும்னு சொல்றியா? அட வாதமா அது என்னமா ரசமா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா. இவரே சித்தர் தான்பா. தம் விபூதியை வச்சுக்கின்னு என்னெல்லாம் வித்த காமிச்சுன்னு தெரியுமா? இப்படி தான் நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு நர்ஸு அக்கா கல்யாணம் ஆகணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டா. 10,000 நகை கேட்டாங்க. அது போட முடியாததுனால குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாமான்ற நிலைமைக்கு வந்துட்டா. பொண்ணு விஷம் குடிச்சு சாவறதுக்கே போயிட்டா. அந்த பொண்ணை கூப்பிட்டு இது இந்த பேப்பர் வெயிட்டை ஏதோ தங்கமாக மாற்றி அந்த பொண்ணை எஸ்கேப் பண்ண விட்டுச்சு நம்ம பெருசு.
நீ சொல்றது உண்மையா? ஆனா அந்த பொண்ணே கையில கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கு நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உனக்கு தெரிஞ்சவர் தானே. இப்ப போன அந்த தங்கத்தை பார்க்க முடியுமா? துபாய்க்கு போனோம். துபாயா? அக்கா அங்கே தானே கட்டி கொடுத்துக்கிறா. மாப்பிள்ளை தங்க கட்டி எடுத்துன்னு துபாய்க்கு போயிட்டாரு. அட நீ வேற ஏம்பா, இத்தனை வருஷமா தாயும் புள்ளையா பழகுறோம். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். விபூதி கேட்டாரு வாங்கி கொடுத்தேன், பூ கேட்டாரு வாங்கி கொடுத்தேன், பிரசாதம் கேட்டாரு வாங்கி கொடுத்தேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன். கூப்பிட்டப்பலான்ட்டு பாண்டி அப்படின்னா ஓடியாந்து நிற்கிறேன். நான் எவ்வளோ டபாஞ்சி பார்க்குறேன், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் விட மாட்டேன். பெருசுக்கிட்ட எப்படியாவது உஷார் பண்ணிடுவேன். ஒரு செங்கல் சைஸ்க்கு ஒரு தங்க கட்டி செய்து கொடுத்ததுனா போகிறோம். 4 பிள்ளைங்களா, ஆளுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நான் வேற என்ன வாங்கி கொடுக்க போறேன்? பிஸ்கோத்தி மேட்ரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தேவையானது ஒண்ணுன்னு நினைச்சேன். இப்போ என்னடா இது? ஆஸ்பத்திரியில் ஒன்றுன்றாரு, இன்னொன்னுனா மீனா? மீனு பர்ஸுக்குது, பர்சனாலிட்டிக்குது. மாமா விட்டு போயிடாத மீனு. அது ஒன்றுன்னு ஈத்தீங்களே, அது என்னது சார்? அது சொல்றேன், வா. செலவுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு போவேன். கொடுக்குறேன். கொடுங்க கொடுங்க. கண்ணா, கோவில் வந்துடுத்துடா, வாடா போலாம். இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் உட்காரணும், என்னால முடியலம்மா. மெதுவா வந்துடுறா கண்ணா. இல்ல மாமி, பரவாயில்ல, அவன் ஒரு 5 நிமிஷம் உட்காரட்டும். கொஞ்சம் தூத்தம் சாப்பிடுறியாடா? வேணாமா. கண்ணா, நாழி ஆறுது, மழை வரப்போறது, வாடா அங்க போய் உட்காத்திக்கலாம். மாமி அங்க பாருங்க. என்னது? நீங்க பூஜை பண்ண சிவலிங்கம். ஈஸ்வரா, ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.